ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மதுரை டு துபாய் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நாம் ஆட்டோடைய குடல் போட்டி எப்படி சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது குடல் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. ஆனால் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நம்ம சமையலும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் தண்ணியும் அதிகமாக தான் செலவாகும், டைமும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் குடல் வாஷ் பண்ணுறதுக்கு. நான் இன்றைக்கி வெள்ளை குடல் வாங்கியிருக்கேன். அதாவது கருப்பு குடலும் இருக்கும், வெள்ளை குடலும் இருக்கும். அதிகமாக நான் வெள்ளை குடல் தான் வாங்கிக்கிறது. குடல் வாங்குறதுக்கு முன்னாடி 5 ஐட்டம் இருக்கான்னு எண்ணி பார்த்தே வாங்குங்க. ஏன்னா நம்ம கறிக்கடையில் வாங்கும்போது ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிரும். நம்ம காசு கொடுத்து எதுக்கு பொருளை மிஸ் பண்ணி வாங்கணும். அதனால் 5 ஐட்டம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டிங்கில் தெரியும். இந்த பெரிய குடல் ஒன்று இருக்குது, ஒரு சிலிப்பி ஒன்று இருக்கும், ஒரு முடிச்சு குடல் ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு ஈரல் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம் எண்ணி கவுண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ குடல் எப்படி ஒவ்வொன்றா சுத்தம் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருவோம் வாங்க. இப்போது இந்த பெரிய குடல் மாதிரியே இன்னொன்று சின்ன பீஸ் ஒன்று கிடக்கும். அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். அதில் பச்சை பச்சையாக ஒரு வேஸ்ட் இருக்கும். அதை அப்படியே பிச்சு கீழே போட்டுருங்க. உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணுறதை பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், அதில் அவ்வளோதான் இருக்கும். க்ளீன் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ இன்னொன்று இந்த ஐட்டமை எடுத்து நம்ம பார்க்குறோம். இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி இருக்கும். இதை நான் கட் பண்ணுறதை பாருங்கள். கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா அதில் உள்ள டஸ்ட்டை ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுப்போம். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு. கட் பண்ணி ஓப்பன் பண்ணி அதை வச்சுருங்க. இதையும் அதே மாதிரி கட் பண்ணுங்கள். அந்த இதில் இருக்கிற ஒரு பார்ட்டு தான் இதுவும். கட் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வேஸ்ட்டை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது சிலிப்பி குடலை எப்படி வாஷ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். சிலிப்பி குடலில் அதிகமாக கலலை இருக்கும். இந்த கலலை கறி மட்டன் வாங்கும்போதும் கலலை இருக்கும். அதையும் நீங்கள் கறி வாங்கலையும் கலலை இருக்கான்னு செக் பண்ணி எடுத்து கீழே போடுங்க. இந்த கலலையெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, அது வேஸ்ட்டு. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், பால் மாதிரி இந்த உருண்டையாக இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் நம்ம மட்டன் வாங்கி யூஸ் பண்ணும்போதும் இந்த கலலை இருக்கும். அதையும் நம்ம சாப்பிடக்கூடாது, வேஸ்ட், அது கீழே போட்டுருங்க. இப்போ இந்த குடல் சிலிப்பியில் எவ்வளோ பெரிய கலரில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வெட்டி கீழே போட்டுறணும். அதில் ஒரு பால்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வேஸ்ட், கீழே போட்டுருங்க. இப்போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைன் பை லைனாக அந்த சிலிப்பி குடலை பார்க்குறோம். கலலை இருந்தால் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வரணும். பாருங்கள், இந்த சிலிப்பி குடலை தான் குடல் குழம்புக்கு டேஸ்ட்டே அதிகமான டேஸ்ட்டு கொடுக்குறது. இதில் பாதியை கூட அந்த மட்டன் கடையில் எடுத்துக்கிடுவாங்க. அதனால் இது ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. இந்த சிலிப்பி குடல் புண்ணுக்கும் வாய் புண்ணுக்கும் ரொம்பவே நல்லது. இதை தனியாகவே வாங்கி வச்சு சமைச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி லைன் பை லைனாக செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அதில் இந்த மாதிரி பச்சை ஏதாவது தெரிஞ்சால் அதை பிச்சு கீழே போட்டுருங்க, அதுவும் வேஸ்ட்டு. இப்படி லைன் பை லைனாக ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிகிட்டே வாங்க. அதில் ஒன்றும் இல்லை, தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இதில் எவ்வளோ பெரிய கலரில் இருக்குது பாருங்கள், பார்த்தா தெரியும். இந்த சிலிப்பி குடலில் எவ்வளோ பெரிய கலரில் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பான முறையில் எடுத்து கீழே போடுங்க. அது மாதிரி இந்த சிகப்பாக குட்டி குட்டியாக இருக்கிறதுமே கலலை தான். கலலை இந்த மாதிரி நிறையா ஒரு டைப்பில் இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்கும், இது மாதிரி ரெட் கலராக ஓரமாக சிகப்பாக பால்ஸாக இருக்கும். அதையும் நம்ம கீழே போட்டுடணும். இந்த பாருங்கள், நான் எப்படி பிச்சு எடுக்கிறேன்னு. கையில் பிச்சு பாருங்கள், இல்லைன்னா சிசர் யூஸ் பண்ணிடுங்க. ஃபோர்ஸ் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடும். அப்படி முடியாத பட்சத்துக்கு சிசர் போட்டு அதை தனியாக எடுத்து கீழே போட்டுருங்க, வேஸ்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி பாருங்கள், நான் எப்படி யூஸ் பண்ணி நான் அதை எடுக்கிறேன்ற மாதிரி கையிலையே பிச்சு எடுத்துருங்க. அதே நல்ல வீடியோ பார்த்து நீங்கள் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போது அந்த முடிச்சு குடலை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். முடிச்சு குடலை ஓப்பன் பண்ணிட்டு ஒரே ஒரு குடலை கையில் எடுத்துக்கோங்க. இந்த குடலை வாஷ் பண்ணுறதுக்கு நான் அந்த சினுக்கடை கம்பின்னு தலைக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லை சீக்கெடுக்கிறதுக்கு, அந்த சினுக்கடை கம்பி குடல் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது தலைக்கு யூஸ் பண்ணுறது இல்லைங்க, இது குடலுக்காகவே நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன் சில்வரில். இது கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இது அடுப்பில் கத்திரிக்காய் சுடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணனால அது மாதிரி கருப்பாயிருச்சு. இப்போ இந்த குடல் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு பாருங்கள். குடல் மேலே மெதுவாக தான் வைக்கணும், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் மெதுவாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி குடலை ஈஸியாக நம்ம திருப்பிடலாம். இப்போ உள்பக்கமாக நம்ம அப்படியே பெரட்டி எடுத்துருவோம். உள்பக்கமாக இருந்த குடலை வெளிப்பக்கமாக நம்ம பெரட்டி எடுத்தாச்சு. அதில் இருக்க டஸ்ட்டை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு, சிசர் வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் இருக்க வேஸ்ட்டை நம்ம
எடுக்கிறது. சிசரை இப்படி யூஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இந்த முடிச்சு குடல் அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்க வேஸ்ட்டை நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. 2 டைப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த மாதிரி கம்பி வச்சு யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி அதில் இருக்க வேஸ்ட்டை நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. இது ஒன்று மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப நான் எப்படி பண்ணுறேன்ற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும். கம்பி வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிரும் உங்களுக்கு. கம்பி வச்சு யூஸ் பண்ணுறதுங்கிறது அந்த குடலுக்கு முனியில் மெதுவாக கம்பியை வைங்க. அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து குத்தி ஓட்டப்படாமல் மெதுவாக வச்சு அப்படியே ஸ்லோவாக அப்படியே சொருகிக்கிட்டே அந்த கம்பியில் சொருகிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலில் அந்த குடல் அப்படியே திரும்பிடும். உல்ட்டா பக்கம் அப்படியே திரும்பி உள்ள வேஸ்ட்டை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 டைப் சிசர், ஒன்று கம்பி வச்சு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி 2 டைப்பில் நீங்கள் குடலை ஈஸியாக இதை எடுத்துடலாம். இதில் உள்ள வேஸ்ட்டை நம்ம எடுத்துடலாம். இந்த பெரிய குடலை எப்படி அதில் இருக்க வேஸ்ட்டை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். நிறைய பேர் இதை சுடுதண்ணியில் போட்டு இதில் இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைப்பாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். இதில் இருக்க தோலை எதுக்கு அப்படி வேஸ்ட்டாக போடணும், அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இதை இப்படியே சுடுதண்ணியில் போடாமையே இப்படியே எப்படி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணுறது நம்ம பார்த்துருவோம். இதில் இருக்க வேஸ்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதை சுடுதண்ணியில் போட்டோம்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன், சுடுதண்ணியில் போட மாட்டேன். இந்த குடலை மட்டும் சுடுதண்ணியில் போட மாட்டேன் நான். அந்த நம்ம முடிச்சு குடல் இருக்குது பாருங்கள், அது ஒன்றா மட்டும்தான் நம்ம சுடுதண்ணியில் போடணும், மற்றதெல்லாம் போடக்கூடாது. இது ஒன்று மட்டும்தான் நம்ம சுடுதண்ணியில் போடணும். இதெல்லாம் போட தேவையே இல்லை. அது போடாமையே நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சிசர் வச்சு இந்த குடலை அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணி தனித்தனியாக ஒரு 3 பார்ட்டு 4 பார்ட்டாக வெட்டி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு. ஒரே பெருசாக வச்சு யூஸ் பண்ணாமல் பெரிய சைஸாக வச்சுக்கிறாமல் சின்ன சைஸாக பார்ட்டாக ஒரு 4-5 பீஸாக அதை தனித்தனியாக வெட்டி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு. பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விரித்து விட்டு 4-5 பீஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பீஸை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்குறேன். கத்தியை நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கத்திரிக்கோலோ கத்தியோ அதை பின் சைடாக திருப்பி வச்சு நம்ம கட் பண்ணுறதை விட்டுட்டு பின் சைடாக திருப்பி வச்சுக்கிட்டு அதை நல்லா சுரண்டி எடுத்தோம்னா அதில் இருக்க வேஸ்ட் வந்துடும். அது போதும், அந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். இப்போ அது உள்ளே இருக்கிற பகுதியை பாருங்கள், அதில் இந்த மாதிரி பச்சையாக இந்த ஸ்கின் இருக்கும், அதை பிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி அந்த ஸ்கின்னை எடுத்து கீழே போட்டுறணும். அது வேஸ்ட்டு. வெள்ளைன்னு ஆயிடுச்சு பாருங்கள், க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த டஸ்ட்டு இருந்தால் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ குடல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த குடலை நம்ம சுத்தம் பண்ணணும். கத்திரிக்கோலை எடுத்து அதை நல்லா சுரண்டிங்கன்னா, ஃபோர்ஸாக சுரண்டிங்கன்னா அது மேலே உள்ள அழுக்கு போயிடும். உள் பக்கமாக அந்த வெள்ளை பகுதியில் பச்சையாக இருக்கிறத பிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்கின்னும் வந்துடும். இதுவே இந்த குடலுக்கு போதும். இதை தேவையில்லாமல் சுடுதண்ணியில் போட்டு அந்த டேஸ்ட்டே அது அப்படி பண்ண வேண்டாம், அது தேவையே இல்லை. என்ன இப்படி பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள் எல்லா குடலையும் க்ளீன் பண்ணி நம்ம வச்சுட்டோம். இப்போ இந்த முடிச்சு குடலில் என்ன கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அப்படின்னா, முடிச்சு குடலை மொத்தமாக அதில் உள்ள வேஸ்ட்டை எடுத்துட்டு பெரட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக சிகப்பாக இருக்கும் குடல். ஒவ்வொரு குடலும் ரொம்ப டார்க் சிவப்பாக இருக்கும். அதை எடுத்து குப்பையில் போட்டுருங்க. அது வேஸ்ட்டு, அதை சாப்பிட வேண்டாம். பாருங்கள் மொத்த குடலையும் பார்க்கும்போது மொத்தமாக எல்லாம் பெரட்டி வச்சு பார்க்கும்போது சிகப்பு கலராக எது அதிகமான டார்க் ரெட் கலராக இருக்கோ அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க. வேஸ்ட்டு, அந்த குடலை சாப்பிட வேண்டாம். மற்ற குடலை நீங்கள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நான் எடுக்கிறேன் பாருங்கள், அதிகமான சிகப்பாக இருக்குது, அதெல்லாம் சாப்பிடாதீங்க, கீழே போட்டுருங்க. எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அந்த சிகப்பாக இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை வாஷ் பண்ண போவோம். எப்படி கழுவுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வலை இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா குடல் கழுவ ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக திறந்து விட்டுக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் அப்படியே சுரண்டுற மாதிரி பார்த்தோன்னா துணி வாஷ் பண்ணுற மாதிரியே வாஷ் பண்ணிடணும். நல்லா கொஞ்சம் அப்படியே சுரண்டி அலசணும். தண்ணி இங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிடைக்கும் எல்லா இடத்துலையும். இந்த ஈய பாத்திரம் ஈஸியாகவே கிடைக்கும். அது கொஞ்சம் சுரண்டும் போது நெருன்னு இருக்கும். அந்த பகுதி, அந்த ஓட்டையாக இருக்க பகுதி நெருன்னு இருக்கனால நமக்கு ஈஸியாக இருக்கும் கழுவ. சுரண்டி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கழுவிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது வேஸ்ட் இருந்தால் பிச்சு போட்டுருங்க. க்ரீன் கலராக எதுவும் தெரிஞ்சால் அந்த வேஸ்ட்டை கீழே பிச்சு போட்டுருங்க. இப்போ ஒவ்வொரு குடலாம் நான் கழுவுறேன் பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்களா, முதல் நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சோம்ல சிசரில், அதை நல்லா துணி கசக்கிற மாதிரி கசக்கி நல்லாவே கழுவி எடுத்துருங்க. தண்ணி போய்கிட்டே இருக்கட்டும், குழாய் அடைக்கவே வேணாம், திறந்து அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கட்டும்.
நம்ம இந்த மாதிரி வலையில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் சிலிப்பி குடலை தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அதையும் நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். இதெல்லாம் சிலிப்பி குடலை சுடு தண்ணியில் போடக்கூடாது, இப்படி தான் வாஷ் பண்ணணும். எத்தனை தடவை ஒரு 10-15 தடவை கழுவுனாலும் தப்பு இல்லை, சுத்தமாக கழுவணும். அது கழுவ ஒரு மாதிரி முறையாக வரும். அந்த முறை போகிற வரைக்கும் நம்ம கழுவிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கழுவி அந்த சிலிப்பி குடலை நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு குடலாக அந்த மாதிரி தண்ணியை குழாயை அடைக்க வேண்டாம், அது போய்கிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி வலை யூஸ் பண்ணுங்கள். சிலிப்பி குடலை கழுவி முடிச்சாச்சு பாருங்கள். தண்ணி விளைன்னு க்ளீனாக இருக்கணும், முறை இருக்கக்கூடாது, நுரையாக இருக்கும். அந்த மாதிரி நுரை இருக்காமல் நம்ம கழுவிப்போம். இப்போ இந்த குடல் அது பெரிய குடல் மாதிரி ஒரு சின்ன குடல் இருந்துச்சுல, அதை நம்ம இப்போ எடுத்து க்ளீன் பண்ணுறோம். அதில் அந்த க்ரீன் கலராக இருக்கிறதெல்லாம் இன்னும் தண்ணி பட்டோன்னு நல்லாவே தெரியுது. அதெல்லாம் கட் பண்ணி கீழே போட்டுருவோம். அதை பிச்சு கீழே எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக அதிகமான தண்ணியை இது பண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த பெரிய குடலை கழுவுறோம் பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா துணி தான் நம்ம வாஷ் பண்ணுற, நம்ம போடுற கிளாத், நம்ம துணி எப்படி துவைச்சி எடுப்போமோ அந்த மாதிரி இதை கண்டிப்பான முறையில் கழுவி ஆகணும். குடலோ தலைக்கறியோ குடல் கறியோ ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாதீங்க. அதெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. மொத்தமாக ஒரு சுடுதண்ணியை வச்சு ஊற்றி கட் பண்ணி சமைச்சு கொடுத்துருவாங்க. அதனால் கண்டிப்பான முறையில் குடல் கறியும் தலைக்கறியும் வாங்கி வெளியே சாப்பிடாதீங்க. நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வராது. அந்த மாதிரி வீட்டில் குடல் கறி தலைக்கறி மட்டும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் சுத்தம். இப்போது இந்த பெரிய குடலை நம்ம நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டோம். இப்போ முடிச்சு குடலில் கொதிக்க வச்ச தண்ணியை இப்போ இந்த முடிச்சு குடலில் பாருங்கள், கொதிக்கிற தண்ணி நல்லா படப்படன்னு கொதிக்கிற தண்ணி 1 கப் வச்சு அந்த முடிச்சு குடலில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு தான் நம்ம அதை வாஷ் பண்ணணும். இப்போ நான் ஊற்றிட்டு இப்போ அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பச்சை தண்ணிக்கு. சுடு தண்ணியிலேருந்து பச்சை தண்ணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். திரும்பவும் நான் அந்த முடிச்சு குடலை வாஷ் பண்ணுறேன். இதுவும் நல்லா நுரப்போக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது எப்படி அதை முடிச்சு குடலை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி திரும்ப பச்சை தண்ணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த முடிச்சு குடலை சுடு தண்ணிக்கு போட்டதுக்கு அப்புறம் இப்போ எடுத்து கட் பண்ணுறோம். ஒவ்வொரு குடலாக எடுத்து சிசரில் கட் பண்ணிக்கிறோம். இப்போ பெரிய குடலையும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி பீசஸ் போட இப்போ ஆரம்பிச்சிடலாம். தண்ணி அதிகமாக செலவு பண்ணி வலைய வச்சு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். சுடு தண்ணியும் முடிச்சு குடலுக்கு ஊற்றி அதையும் எடுத்துட்டோம். இப்போ எப்படி பீசஸ் போடுறதுன்னு பார்க்குறோம். எல்லா குடலையும் இந்த மாதிரி சிசர் வச்சோ இல்லைனா அருகாமனை வச்சோ எப்படியோ உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீசஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பெரிய குடலை எப்படி பீஸ் போடுறேன்னு பாருங்கள். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு குடலையாக நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பெரிய குடலை பீசஸ் போட்டு வேறு எதுக்கு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சிலிப்பி குடலை எடுத்து பீஸ் போட்டுருவோம். இந்த சிலிப்பி குடல் இந்த குடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். இதுக்கும் இந்த சிலிப்பி குடல் தனியாக சமைச்சும் சாப்பிடுவாங்க. இந்த வாய்ப்புண்ணு குடல் புண்ணு இருக்கிறவங்க இதை மட்டும் தனியாக சூப் மாதிரி வச்சும் இதை எடுத்துப்பாங்க. இப்போ அதை பீஸ் போட்டுறோம். நம்ம குடல் வாஷ் பண்ணுறது முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பீசஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா குடல் கழுவுறது முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.